ஹலோ நண்பா, நம்பிஸ்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நலம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க சாரி கேட்டுக்கிறோம். சாரி சொல்லுடி. ரொம்ப நாளா ஆகுது வீடியோ, நாங்களும் வீடியோ ட்ரை பண்றோம், பட் போட முடியல. இவளுக்கு இடையில வேற உடம்பு சரியாம போயிடுச்சு. அதனாலதான் நாங்க வீடியோ போட முடியல. அப்புறம் கோயிலுக்கு போன வீடியோலாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. எங்க குலதெய்வ கோயிலுக்கு போன வீடியோ, அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் போனோம், திருவாரூர் ஹாஸ்பிட்டல் வீடியோ, ஸ்கேன் ரிப்போர்ட் வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதில் வந்து நான் ஸ்கேன் ரிப்போர்ட்டை காட்ட வந்துட்டு இந்த வீடியோவில் 2 வரையும் பாருங்க. ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் காட்டுறோம். என்ன டாக்டர் என்ன சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் ஆதிச்சபுரத்தில் என்ன சொன்னாங்க, அதுக்கப்புறம் அங்கேருந்து ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. நிறையா இருக்குது. இந்த வீடியோ 2 வரையும் பாருங்க. சொல்கிறோம் நாங்கள். அப்புறம் டெலிவரி டேட் சொல்கிறோம், அப்புறம் வளகாப்பு டேட் சொல்கிறோம். இப்போ ஒன்று ஓகே. டெலிவரி டேட் இப்போ சொல்ல மாட்டானா? வளகாப்பு டேட்டு சொல்லுவான். ஆனால் வளகாப்பு வந்து அடுத்த மாதம் தான். அது நான் சொல்கிறேன். நான் 2 வரையும் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு எம்மு வரணும். நான் வீடியோ இடையில போடாமல் விட்டுட்டேன். அதனால தான் இன்னும் ஒரு எம்மு நமக்கு இன்னும் வரல. கண்டிப்பாக வந்தோன்னே எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு கிவ்அவே மாரி எல்லாமே கொடுக்குற மாரி. அன்னைக்கு அப்புறம் வந்து நேற்று நானும் எங்கள் அம்மாவும் போயிட்டுருப்ப நிறைய பேர் எங்கள் மீட் பண்ணாங்க. அவங்க வீடியோவில் சொல்ல சொன்னாங்க, பட் அவங்க ரொம்ப நன்றி. அவங்க பேரெல்லாம் சொல்லலை. ஒரு லேடிஸ் அப்படி முறைக்கிற சரி விட, நான் பேர் சொல்ல விரும்பலை. ஏன்னா இவன் கோவமா வரா. தக்காளோட ஹேர் ஸ்டைலை பார்த்தீங்கன்னா மாற்றிட்டான். என்ன நாக்கு வெளில வருது. அப்புறம் இனிமேல் வீடியோ ரெகுலராக இல்லை, வரும் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். எங்கள் அம்மாவும் நிறைய பேர் கேட்டுட்டு எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்க. எங்கள் அம்மா அவங்க படுத்துருக்காங்க. அதனால் எங்கள் அம்மா இப்போ காட்ட முடியாது. இப்போ வந்து ஸ்கேன் ரிப்போர்ட் இருக்கவங்கலாம் காட்டுறோம். போய் எடுத்துருவா. எடுத்து குடி. ரொம்ப பண்றாங்க. கொண்ட சிவகங்கையில கொண்ட விட போறாங்கண்ணா. அடுத்த மாசம் போயிரு. ஜாலி. எங்க ஜாலி? நான் போயிருவேன். எடுத்துட்டு வாடா. சரி, எல்லாம் எப்படி இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் எந்தெந்த ஊர்ல இந்த வீடியோ பாக்குறீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஏண்டி அத சொல்லு. ஆமா என்ன? ஆமா நிறைய பேர் எந்தெந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க. அதே மாதிரி அடுத்த மாசம் வளகாப்புக்கு எல்லாரும் வாங்க. கண்ணு வாங்க. வீட்டுல வைக்கவே இல்ல வளகாப்பு. இன்னொன்னு என்னன்னா, எங்க வீட்டுல எல்லாருமே பொண்ணுங்கிறாங்க. பொண்ணுதான் வேணும்ட்டு. ஆனா எனக்கு வந்து பையன். வேற யாருக்கு பையன் வேணும்னாங்க? உங்க அப்பாவா? எங்க அப்பாவுக்கு பையன் தான் வேணும். எனக்கு பையன். ஏன்னா எங்க துர்காத்தையும் மணிமாமாவும் என்ன பண்ணிருக்காங்க, பெட்டு கட்டிருக்காங்க. எங்க மாமா சொன்னாங்களாம் பொம்பளை பிள்ளைன்னு. எங்க துர்காத்தை சொன்னாங்களாம் ஆம்பளை பிள்ளைன்னு. அப்படி ஆம்பளை பிள்ளை பிறந்தா எங்க மாமா வந்து 1 லட்ச ரூபா தருவாங்களா? உனக்கு எதுக்கு? அவ பொண்டாடிக்கு அவங்களுக்கு கொடுக்கணும் எனக்கு அப்படின்னு பெட்டு கட்டிருக்காங்களாம். எங்க அம்மா அவங்க அப்படிதான் பெட்டு கட்டிருக்காங்க யார்கிட்டயோ. அதை விடுங்க. எங்க அப்பா எல்லாருமே பொம்பளை பிள்ளை தான் வேணும்னு இருக்காங்க. எனக்கு ஏன் ஆம்பளை பிள்ளைன்றா, நான் எங்கேயாவது அழைச்சிட்டு ஊர் சுத்தலாம். எப்படி சொல்றது, இந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு இந்த கிரிக்கெட் விளையாட போறப்பெல்லாம் பயிரெல்லாம் அழைச்சிட்டு போவாங்க பசங்கள்லாம். அந்த மாரி அழைச்சிட்டு போய் கிரிக்கெட் விளையாட விட்டு கராத்தே கிளாஸ் இதெல்லாம் இருக்கும், ப்ரூஸ்லி மாரி ஆக்கி அந்த மாரி ஆசை. எனக்கு பொண்ணும் ஓகே, பையனும் ஓகே தான். பட் வந்து இது இப்படி இருந்தா எனக்கு ஓகே. இவளுக்கும் பொண்ணுதானாங்க? பொண்ணுதான். எனக்கு பையன் எதா இருந்தாலும் ஓகே. பட் ஆனால் பையனா தான் இன்னும் கொஞ்சம் ஜாலியா. அப்ப எதா இருந்தாலும் எனக்கு ஓகே தான். டெலிவரி டேட் வந்து கண்டிப்பா சொல்றோம். என் அண்ணன் பர்த்டே அன்னைக்கு. நீங்களே தெரிஞ்சுக்கலாம், தளபதி பர்த்டே அன்னைக்கு. தக்காளி பூஞ்ச பாருங்க. இதானே? இந்தா இப்பதான் குளிச்சுட்டு மூஞ்ச கழுவிட்டு. சரி, குளிச்சுட்டு இப்பதான் வந்தேன். மூஞ்ச கழுவிட்டுங்கிற பாருங்க. புசு புசுன்னு இருக்கு. ஹீட்டர் போட்டது. 2-3 ஸ்கேன் இருக்குங்க ரிப்போர்ட். இதான் இன்னைக்கு லேட்டஸ்டா அந்த ஸ்கேன் ரிப்போர்ட். ஆமா, எக்கோ எடுக்க சொன்னாங்க, இசிஜி எடுக்க. அந்த இத காட்டு ஃபர்ஸ்ட். இது என்னது? இது வந்து இசிஜி. இதுதான் இசிஜி. நல்லா பாரு. இசிஜினா எனக்கு எடுத்தது. இதுவா? எனக்கு இதெல்லாம் என்னன்னு தெரியல. இதெல்லாம் பார்க்கல. இது எக்கோ. எல்லாமே நார்மல். இந்தாருங்க, இது எல்லாமே நார்மல். டாக்டருக்கு படிக்க தெரிஞ்சுங்க, பார்த்து சொல்லுங்க என்னன்னு. ஆமா, இப்ப டாக்டர் பார்க்குற ஒரு ரூல்ஸ்ல இருந்தாலும் டாக்டருக்கு படிச்சவங்க இருப்பாங்களே. நம்ம சப்ஸ்கிரைபர் யாரு டாக்டருக்கு படிச்சவங்க சொல்லுங்க. டாக்டருக்கு படிச்சவங்களாம் கமெண்ட் பண்ணுங்க. நாம தெரிஞ்சுக்கிறேன். உங்கள்ட்ட நிறைய டவுட்லாம் கேட்கணும். ஆமா, நிறைய. எனக்கு நல்லா தான் எனக்கு வாயில வருது. இது பாப்பாவோட ஸ்கேன். இது பாப்பாவோட ஸ்கேன். நீ இப்படி பாத்து, இப்படி காட்டு. இப்படியே நான் காட்டு. ஒண்ணுனா பாக்கட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பாப்பாக்கு தலை, மூஞ்சி, கண்ணு எல்லாமே வந்துட்டு, ஹார்ட், இதயம் எல்லாமே வந்துட்டு, எல்லாமே நார்மல். இந்த போட்டு கொஞ்சம் காட்டுங்க. எல்லாமே நார்மல். அடுத்து பைத்தியம் மென்டல். அடுத்து பாப்பா.
பாப்பா இப்படிதான் காமிப்பேன், ஜூம் பண்ணினா காட்ட மாட்டேன், அடிச்சு விடுவேன் பாத்துக்க. நான் எங்கடி காட்டினேன், இவ காட்டக்கூடாதுன்னு இருக்கான். குழந்தை காட்டக்கூடாது. பட் ஆனா வீட்டுல இருந்து பாருங்க எல்லாமே ஹெல்த்தியா இருக்கு. ஏன்னா நான் பயந்து நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க பைக்ல அழைச்சிட்டு போகாதீங்க பைக்ல. ஆனா அப்படிலாம் இல்லை, 5 மாசத்துக்கு அப்புறம் பைக்ல அழைச்சிட்டு போகணும் டாக்டரே சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, லாங் தான் போகக்கூடாது. இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தாங்க போயிட்டு ஸ்கேன் பண்ணிட்டு வருது. அதனாலதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிமேல் பைக்ல எல்லாம் அழைச்சிட்டு போக மாட்டேன். அழைச்சிட்டு போறதுன்னா இங்கேருந்து கடத்தேரி இங்கேருந்து 1 கிலோமீட்டர். நிறைய பேர் கார்ல அழைச்சிட்டு போக சொன்னீங்க. கார்லாம் ஓட்டினா எங்க வீட்டுல வாங்கி கொடுக்க மாட்டாங்க. காரு ஓட்டினா ஏதாவது ஆக்சிடென்ட் வாங்கி கொடுப்பாங்க. ஒரு நல்ல பயலா இருந்தா கார் ஓட்டணும். பிசாசு குரங்கு கையில பூமாலையை கொடுத்த மாதிரி. ஒவ்வொரு பையன் கார் வாங்கி எவ்வளவு நீட்டா ஓட்டுறாங்க. இதுக்கு காரை வாங்கி கொடுத்தோம்னா கார் ஒரு 2 உடஞ்சுதான் வரும். ஆமா, அன்னைக்கு ஸ்பீடா எடுத்தா 120 130 போனா அதுல பாத்துட்டாங்க வீட்டுல முன்னாடி உட்காந்து பிரச்சனை ஆயிடுச்சு. சரி, நீங்க பொண்ணா பையனானு கமெண்ட் பண்ணுங்க. என்ன கண்டிப்பா பையன் தான் கமெண்ட் பண்ணுவாங்க. எனக்கு எதா இருந்தாலும் ஓகே, பட் பையனா இருந்தா இன்னும் ஜாலியா கிரிக்கெட் விளையாட அழைச்சிட்டு போறது. அதுதான், அதுக்கு தான், வேற ஒண்ணும் இல்ல. குண்டு தக்காளி வேணும். அதே மாதிரி வளகாப்பா அடுத்த மாசம் டேட் வந்து சொல்லுவோம். அடுத்த வீடியோல சொல்றோம். மேரேஜ் பண்ண கல்யாணம் பண்ண கோயில்ல கன்ஃபார்ம் பண்ணல, பட் மேரேஜ் பண்ண கோயில்ல தான் வளகாப்பு பண்ண போறோம். வாங்க, கண்டிப்பா வாங்க. நிறைய பேர் இன்வைட் பண்றேன், கண்டிப்பா வந்துட்டு வாழ்த்துங்க. அப்புறம் டீ போட்டதை இன்னும் குடிக்காம வச்சிருக்கா. நான் தாங்க போட்டேன், இன்னும் குடிக்காம இருக்கா. உட்காந்து பப்ஜி விளையாண்டுகிட்டு செத்து போவாங்க. பப்ஜி நிறைய பேர் பப்ஜி என்ன ஐடின்னு கேட்டிருந்தீங்க. ஒன்றும் இல்லை, டிபிஎன் இஸ் லைவ்னு போடுங்க. டிபிஎன் இஸ் லைவ்னு போடுங்க. நான் கண்டிப்பா அவங்க கூட தான் விளையாடுவேன். ஆமா, அவங்க கூட தான் விளையாடுவேன். அப்ப டெய்லி 7:15 நைட்டு 7:15 ரூம் மேட்ச் இருக்கு. அதுல வந்து பிரைஸ் தான் கொடுப்பாங்க. அது வந்து எதுவுமே கட்டி உள்ள காசு கொடுப்பாங்க. கட்டி உள்ள வர மாதிரிலாம் இல்ல, பாஸ்வேர்டு ரூம் ஐடி பாஸ்வேர்டு அவங்க கொடுத்துருவாங்க. நீங்க வாங்க, கமாண்ட்லேயே கொடுத்துருவாங்க. கண்டிப்பா வந்து விளையாடுங்க. அது மாதிரி அவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ 2K அடிக்க போறாங்க. இப்பதான் ரீசெண்டா நான் அவங்க வீடியோ பார்த்துட்டு நான் அவங்களோட சேர்ந்து ஜாயின் பண்ணேன். அவங்க நல்லா ப்ளே பண்ணுவாங்க, கண்டிப்பா பாருங்க. அவங்களுக்கு சப்போர்ட் யாரும் கொடுக்க மாட்டாங்க, அவங்க சப்போர்ட் பண்ணுங்க. ஆமா, நல்ல காமெடிலாம் இல்ல, அவங்க பேசுறது கொஞ்சம் இதா இருக்கும், கொஞ்சம் நல்லா இருக்கும். ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு எல்லாமே பேசுவாங்க. வேற லெவலாக ஃபன் தாங்க. அதுல ஃபுல்லா ஃபன் தான். கண்டிப்பா அந்த பப்ஜி ஐடி சரி, கண்டிப்பா உங்க யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போட்டுருக்கோம். ஆமா, இப்போ கூட இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி இருக்கும். டிபிஎன் இஸ் லைவ். ஓகே, அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முன்னாடி பாத்துட்டு இருக்க ஒண்ணும் பார்க்கல. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, சொல்லு லைக் பண்ணுங்க. அப்புறம் அவ்வளவுதான். இங்க பாரு, இங்க டீ குடிக்காம வச்சிருக்கா. அடிச்சிரும், ரொம்ப இறங்கிட்டான். ஃப்ரெண்ட்ஸ், மாப்பிள்ளையும் நிறைய பேர் கேட்டீங்க, மாப்பிள்ளை விஷ் பண்ணி. அப்புறம் என் பர்த்டேக்கு நிறைய பேர் விஷ் பண்ணி. அவங்க ரொம்பவே நன்றி. என் பர்த்டேக்கு தக்காளி வாங்கி கொடுத்தாரு. இங்க பாருங்க, அதையே காட்ட மறந்துட்டேன். கொம்ப சொல்லு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ நான் எவ்வளவு முடிச்சுக்கிறேன். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய். பாய் சொல்லு. அடுத்த வீடியோல நாங்க வந்து டேட் சொல்லுவோம். ஓகே, பாய்.